பிரான்சில் போலி தொழிலாளர்கள் மற்றும் போலீசார் போன்று நடித்து வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளையடிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் தனியாக வசிப்பவர்கள் இந்த மோசடிக்காரர்களின் முக்கிய இலக்குகளாக உள்ளனர். 79 வயதானவர் இந்த மோசடியில் சிக்கொண்டுள்ளார். அவர் பல ஆண்டுகளாக சேகரித்து வந்த பழமையான நாணயங்கள் மொத்தம் 11,000 யூரோ மதிப்புடையவை கொள்ளையர்களால் திருடப்பட்டுள்ளன. தனது நாணயங்களை மறைத்து வைத்திருந்த அனைத்து இடங்களில் இருந்தும் அவை காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சியடைந்ததாக அவர் தெரிவித்தார். சில கொள்ளையர்கள் தங்களை போலீசார் என அறிமுகப்படுத்தி அந்த பகுதியில் கொள்ளைகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி வீடுகளை சோதனையிட வருவதாக தெரிவிக்கின்றனர். வீட்டிற்குள் நுழைந்த பின்னர் மதிப்புமிக்க பொருட்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளன என்பதனை கவனிப்பதுடன் சந்தர்ப்பம் கிடைத்தால் அவற்றை திருடிச் செல்கின்றனர். மேலும் சில சம்பவங்களில் ஒருவர் தொழிலாளி போல வீட்டிற்குள் வந்து பிரச்சினையை சரிபார்ப்பதாக கூறுவார். பின்னர் மற்றவர்கள் போலீசார் போல வந்து தொழிலாளர் வேடமிட்டு கொள்ளையடிக்கும் நபரை தேடி வருவதாக கூறி வீட்டிற்குள் நுழைவார்கள். இதற்கிடையில் ஒருவர் வீட்டின் உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்ப மற்றொருவர் மதிப்புமிக்க பொருட்களை தேடி கொள்ளையடிப்பார். கொள்ளையர்கள் சிலர் நேரங்களில் முன்கூட்டியே வீடுகளை கண்காணித்து தனியாக வசிக்கும் நபர்களை அடையாளம் காண்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்பாராத நபர்கள் வீட்டிற்கு வந்தால் கதவை திறக்காமல் இருப்பது, கதவு பாதுகாப்பு சங்கிலியை பயன்படுத்துவது மற்றும் அதிகாரிகள் அல்லது தொழிலாளர்கள் என கூறுபவர்களிடம் அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையை கேட்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர்.